அப்பனுக்கும் பிள்ளைக்குமே சரியா இல்லையே. அன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்குருப்பா கும்பகோணத்தில், பணக்காரர், ஆனால் படிப்பறிவு கிடையாது. அவங்க அப்பாவுக்கும் அதை பரம்பரையிலே படித்தது கிடையாது, ஆனால் கோடீஸ்வரன். தான் பையனை வக்கீல் வேலைக்கு சேர்த்தாலும் வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வக்கீலுக்கு படிக்க வச்சார். அந்த பையன் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிறான். அன்னைக்கு பார்க்குறேன், ஐயா பெரியவங்கள பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சிங்களே, இப்போ எங்கே இருக்கார் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். அவர் ஒன்று சொன்னார், நம்ம என் பையன் தானே மெட்ராஸ் ஹைகோர்ட்லே என் மகன் தான் பெரிய வக்கீல்னர். அவ்வளவு திறமையா ஃபேமஸான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மொதல் கேஸே என் மேலே தான் போட்டுக்கிறான், சொத்தை பிரித்து விட்றான்ட்டானா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணவன் மனைவியா தேவையில்லையே. தொப்பூரில் ஏறுறோம் பஸ்ஸு, சாயந்தரம் வரும்போது தொப்பூர் ஸ்டாப்பிங்கில் ஒரு கணவன் மனைவி, நான் கடைசி சீட்டில் உட்காந்துருந்தேன், ஏறினாங்க. ஒரு புது கணவன் மனைவி, புது ஜோடி கிடையாது, இது மாதிரி பழைய செட்டு. தொப்பூரை தாண்டிச்சில்ல அந்த அந்த நான் முன்னால் சீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு பின்னால் அந்த புருஷன் பொண்டாட்டி உட்காந்துருக்காங்க, பின்னால் 2-3 பேர் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா, ஏங்கண்ணா இவன் என்ன வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு, பின்னால் என் காலை எவனோ சுரண்டான், பின்னால் என் காலை எவனோ சுரண்டான்னு அந்த அம்மா சொன்னால. அதுக்கு இவன் சொல்கிறான், ஓ முகத்தை திருப்பி காட்டு, அவன் பஸ்ஸிலேருந்து கீழே விழுந்துருவான். இவனுக்கெல்லாம் கல்யாணம் தேவையா? இவனுக்கெல்லாம் கல்யாணம் தேவையா? வாழ்க்கைன்னா எப்படி? அட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தர்மபுரியில் போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பட்டிமன்றத்துக்கு வந்தேன். திருவிழா, கோவில் திருவிழா. வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று டீ சாப்பிட்டுருக்குற ஒரு புருஷன், ஒரு சம்சாரம், ஒரு பையன், ஒரு குடும்பம் திருவிழா போயிட்டு வந்துருச்சு. இந்த பையன் அழுதுகிட்டே உட்காந்துருந்தான், கையில் பலூனை வச்சுக்கிட்டு, காற்று இல்லை. அப்பா அதை வாங்கி கொடுத்துருக்குறான் அந்த அம்மா. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த நூல் சுற்றி இருந்தான் பாரு, பிரிச்சு விட்டான், புஷ்ஷு போயிடுச்சு காற்று. இவன் அழுதுகிட்டே அவன் அப்பான்ட்ட கொடுக்குறான். ஒரு அப்பங்காரன் என்ன செய்யணும், ஊதி கட்டி கொடுத்தா அவன் கையில் வச்சுக்குவான். அப்பா இந்த பலூனை ஊதி கொடுப்பா, இந்த பலூனை ஊதி கொடுப்பாங்கிறான். அதுக்கு அப்பங்காரன் சொல்கிறான், உம்மாட்ட கொடுறா, அவள் தான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்குவான். இது எங்கே கொண்டு போய் பலூனை கொண்டு போய் வைக்கிறான் பாரு. இதெல்லாம் வாழ்க்கையா? வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் மோசடியான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம தான் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் தப்பிக்கலாம். எல்லாரையும் நம்பி கும்பகோணத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டிருக்கான் பாரு, ஒருத்தவங்க கூட போக மாட்டான். கூட்டிக்கிட்டு வாங்க, தூக்கிக்கிட்டு போங்கன்ற. எவனாவது போவானாங்க? டாக்டர் பேர் கைலாசபதி. மோசடியான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவு முறை கூட இன்னைக்கு சினிமா உலகத்தால் திருத்த முடியலையே. சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வருவதெல்லாம் பாரமும் இல்லை. நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா, நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா. தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. காதலா? அடாடாடா. இப்பெல்லாம் 25 வயசு பையன்லாம் காதல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா படித்து முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கே இல்லை, இவங்க காதல் பண்ணுறது. இப்போ காதல்லாம் எங்கே தெரியுமா? 11ஆம் கிளாஸ் பொண்ணு, மாப்பிள்ளை வந்து 12ஆம் கிளாஸ். இதுதான் இப்போ காதல். அன்னைக்கு கும்பகோணத்தில் ஒரு பொண்ணு முன்னால் போயிட்டுருக்கிறா, பின்னால் ஒரு பையன் பெரிய இது மாதிரி தோசைக்கல் செல்லு இருக்குல்ல, இத்தனை பெருசு இருக்கும். அமெரிக்க ஜனாதிபதிகிட்ட பேச போகிறான் பாரு, இத்தனை பெருசு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு போயிட்டுருக்கிறான். அப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு போனான் பாரு. அவள் கடுப்பாயிட்ட, என்ன கிண்டல் பண்ணிட்டு வர்ற, ஒழுங்கு மரியாதையாவா, பின்னால் எங்கள் அக்கா வர்றா அப்படின்றதுக்கு இவன் சொல்கிறான், அதை பற்றி நீ கவலைப்படாத, உங்கள் அக்காவுக்கு பின்னால் என் அண்ணா வர்றான். குடும்பத்தோட கிளம்பிட்டாங்க. இது காதலா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல்ங்கிறது வேற ஒரு மாதிரியாக ஆயிடுச்சே. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகுது? வாங்க கலக்கல் கௌதமி.
இந்த பையன்லாம் அமைதியாக நல்லா இருக்கிறான். ஆமாண்ணா. நல்லா கௌரவமாக உட்காந்துருக்கான். இந்த கொரோனா முடிஞ்சு பள்ளிக்கூடத்தை ஓப்பன் பண்ணாம பாரு அரசாங்கத்தில், இத்தனாம் தேதி பள்ளிக்கூடம் ஓப்பன் அப்படின்னா நாங்கள்லாம் போயிட்டோம். எங்கள் ஹெட் மாஸ்டர் 1 மணி நேரம் முன்னால் வரணும்னு. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். 2 வருஷமாக பசங்க வரல, அவன் நிலைமை சரியாக இருக்காது, எப்படி இப்படி பசங்களை அடை கண்டிப்பாக வைக்கணும்னு நான் பாடம் நடத்த போகிறேன்டா. நடத்தியான்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். 18 வாத்தியாரம் உட்காந்துருக்கோம். 1 மணி நேரம் ஹெட் மாஸ்டர் பேசுகிறார். 10 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பம். 9:45 இந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லாம் வராண்டாவில் அப்படி போனான். நாங்கள் 18 பேரையும் அவன் பார்க்குறான். பெரிய ஜன்னல் எங்கள் பார்த்தாலே தெரியும். அதில் கடைசியாக ஒருத்தன் பார்த்துட்டு போகும்போது சொன்னான், ஏன் மாப்பிள்ள இந்த கொரோனாவில் இந்த 18 பேரில் ஒன்று கூட போகலடா. அப்படின்னா யாராவது 1-2 போயிருக்கணுங்கிற ஐடியாலே வந்துருக்கிறாரு. புல்லட்டும் புருஷனும் ஒண்ணு. இந்த பக்கம் ஒரே சந்தோஷம், இந்த பக்கம் நம்ம ஆளுக காப்பாத்துறா நீ ஒருத்தவனாவது பாதுகாக்க மாட்டியாடான்னு இவங்க கேட்குறாங்க. இப்போ என்னதான் முடிவுக்கு வர? புல்லட்டும் புருஷனும் ஒண்ணுங்க ஐயா. அப்படியா? எஸ். ஏன் கண்ணன் இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லைங்கிறியா? இப்போ நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. புல்லட்டும் புருஷனும் ஒண்ணு. ஏன் பிரபாகரா இப்படி சொன்னா எப்படி? புல்லட்டு மோட்டார் சைக்கிள் 10 வருஷம் ஆச்சுன்னா பழசா போயிடுச்சுன்னா தர்மபுரியிலேயே ஒசூர்லேயே கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு புது வண்டியாக எக்ஸ்சேஞ்சில் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அது மாதிரி உங்களை எதுவும் செய்ய முடியுமா? அங்கே ஒரு ஐயா கை தட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் எக்ஸ்சேஞ்சு கேஸ் தான். இத்தனை லட்சம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கினா நாங்கள் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார வச்சு ஊசி கொடுத்து நூல் கோக்க சொன்னாலும் சொல்ல முடிய ஒரு பொழுது அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சிங்க பெண்கள் வந்திருக்கோம். தட்டுக்க ஐயா பெண்கள்லாம். இப்போ என்ன பண்ணீங்க? நான் கேட்குறேங்க ஐயா, இவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல? டே தம்பி, டே நான் யாரு உனக்கு? அத்தை. யாரு அத்தடா? அவன் சித்தின்னு சொல்கிறாங்க ஐயா. டேய் நான் வந்தோடனேங்க ஐயா, வந்தோடனே அழகா இருக்கானே, பல்லு கொஞ்சம் எடுப்பா இருந்தாலும் அழகா இருக்கானே நினைச்சேன். 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளைய கொடுப்போம்னு நினைச்சேன். உன் பொண்ணு வயசுக்குன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகிறவன் இவன் தான் ஐயா. அவன் பெரிய பொண்ணுக்கு ஐயா, இப்ப LKG படிக்கிற பிள்ளை இவனுக்கு செட் ஆகும். சரி சரி. நான் அந்த கணக்குல பார்த்தேன் செவப்பா இருக்கான்ட்டு. ஆமா. கிலோனாக்கா பேச்ச கேட்டு எப்ப கைத்தட்டல் கொடுத்தானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க ஐயா நானு. அப்படியா? ஆமா. இப்ப அவனே நீ பொண்ணு கொடுக்கறன்னு சொன்னாலும் அவன் ஏத்துக்க மாட்டான். ஏன்? அம்மாவே இப்படி வாயாடியா இருந்தா பொண்ணு என்னடா ஆகிறதுன்னு அவன் ஒரு யோசனை பண்றான். கைத்தட்டல் சைட்ல இருந்து வருது. இங்க இருங்க, ஆண்கள்னு சொல்லுங்க ஐயா. ஆண்கள். சொல்றா ஆண்கள். என்ன ஆண்கள்? ஆண்கள். உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டல. நீங்க சொல்லுங்க. ஆண்கள். திரும்ப சொல்லுங்க. ஆண்கள். உதடு ஒட்டுதா? இல்ல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்க. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள். பெண்கள். நல்லா அடி வைத்திரே சொல்லுங்க. பெண்கள். ஒட்டுதா? ஒட்டுது. குடும்பம் ஒட்டிட்டு இருக்கதே இந்த காலத்து சிங்க பெண்கள். ஆயா ஆயா இரு ஆயா, அவசரப்பட்டு தட்டாத. இரு 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 இரு. ஏப்பா ஆண்கள் சொல்லு. உதடு ஒட்டல. ஆண்கள் ஒட்டல. பெண்கள் அப்பனா உதடு ஒட்டுது. சரி, இந்த உதடு ஒட்டுனதால குடும்பத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது பெண்களால தாங்குது. ஏன் இப்படி சொல்ல? என்னங்கய்யா? ஆம்பளை சொல்லி பாரு. என்ன மாப்பிள ஏதோ ட்ரை பண்ண இடங்கய்யா? என்ன ஆம்பளை? அதான் பொறப்பே அப்படிதான். ஏகையா நான் கேட்கிறேன், ஆண்கள் எல்லாம் 3 பேர் சேர்ந்து பைக்ல போங்க தருமபுரிக்கு. காவல்துறை நண்பர்களும் டிராபிக் போலீஸா வழி மறிச்சு நிறுத்துவாங்க. இதே கணவன் தன் மனைவியை பின்னால் அழைச்சிட்டு போங்க, எந்த காவல்துறை அதிகாரி வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. ஏன்? ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு. இந்த காலத்து மனைவி நடுவர் அவர்களே. கரெக்ட் கரெக்ட். நான் இப்ப வந்தல்ல, ஓமலூர் வழியா தான் வந்தேன். பஸ் நிப்பாட்டிட்டான். நம்ம வந்த பஸ்ஸு டீ குடிக்க நிப்பாட்டான். பக்கத்தில் டிராஃபிக் போலீஸு எல்லா பைக்கில் போகிறவங்களையும் நிப்பாட்டி ஃபைன் போட்டுக்கிட்டு இருந்தார். ஆம்பளைகள் சம்சாரத்தோடு போகிறவனெல்லாம்
நிறுத்தவே இல்லை. போகப்பா போகப்பாட்டார். ஆமா. தனியா போற ஆம்பளைக்கெல்லாம் 100 ரூபா ஃபைன். ஆமாங்க. ஹெல்மெட் இல்ல, மாஸ்க் இல்ல, லைசன்ஸ் இல்லன்னு 100 ரூபா போட்டார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, டிராபிக் போலீஸுக்கிட்ட, ஏன் சார் தனியா போறவெல்லாம் என்ன பாவம் பண்ணான்? அவனுக்கு 100 ரூபா போடுறீங்க, சம்சாரத்தோட போறவனுக்கு நிப்பாட்டுறதே கிடையாதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, அடையாப்பா அவனே ஒரு பிரச்சனையில போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு எதுக்குடா 100 ரூபான்னாரு. இங்க இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய ஃபைன் கட்டின கேஸ் இருக்கு. ஏங்கய்யா எவ்வளவுதான் அந்த காலம் சொல்றீங்கல்ல, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் ஏன் வரதட்சணை வாங்குறீங்க? கட்டின புடவையோட கட்டிட்டு வான்னு யாராவது கட்டிட்டு வராங்களா? இது வரதட்சணை அப்படின்னு சொல்றத நான் ஒத்துக்கிறது கிடையாது. ஏங்கய்யா வேணா இப்படி சொல்லலாம், வாழ்க்கை நிவாரண நிதின்னு சொல்லலாம். அது எப்படி வரதட்சணையை போய் வாழ்க்கை நிவாரண? வரதட்சணைன்னு ஒத்துக்கிறது கிடையாது. நான் இப்படி கேட்கறேனே, சுனாமி வந்தப்ப என்ன அரசாங்கத்தில் என்ன கொடுத்தான்? சுனாமி வந்தப்ப சுனாமி நிவாரண நிதி, வெள்ளம் வந்தப்ப வெள்ள நிவாரண நிதி, வறட்சி வந்தப்ப வறட்சி நிவாரண நிதி. என்னைக்கோ ஒரு நாள் வரக்கூடிய சுனாமிக்கும் வெள்ளத்துக்கும் வறட்சிக்குமே அரசாங்கத்தில் நிவாரணம் கொடுக்குறான்னா, உங்களை மாதிரி அழகான பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்துறான் பாரு என்னுடைய ஆம்பளைகள், அவனுக்கு தர்றதுதான் வாழ்க்கை நிவாரண நிதின்னு சொல்லலாம். அடேங்க அப்பா, முன்னாடி உட்காந்து இதுக்கு மட்டும் நல்லா கை தட்டுறாரு. 56 பவுனு. ஏங்கய்யா 1000 தான் அந்த காலம்னு சொன்னாலும் கூட வலிமையில் சிறந்தவர்கள் இன்னைக்கு வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களாங்கய்யா? வலிமையில் சிறந்தவர்கள் ஆம்பளைகள் தான். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான வெளியில இருக்கிற ஒரு மரம் மாதிரி, பெண்கள் கீழே இருக்கிற புல்லு மாதிரி. நான் கேக்குறேன், மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? அடியோட ஒட்டிஞ்சிரும். இந்த புல்லு எப்படிங்கய்யா இருக்கும்? அப்படியே காத்துல ஆடி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா நடுவர் அவர்களே? நான் இப்படி கேக்குறேன். என்னது? இந்த ஆண்கள் மரம் மாதிரி, புயல் வந்தா மழை வந்தா சாஞ்சிரும், இந்த புல்லு மட்டும் அப்படி இருக்கும். ஆனா வராத பெருவெல்லாம் வந்ததுன்னா இருக்கிற புல் பூண்டுலாம் அடிச்சுக்கிட்டு போய், ஆனா எது அப்படி வலிமையில்னா ஆண்கள் தான்.